along the west coast will give light to moderate rains with isolated heavy falls over coastal Karnataka and Kerala. Rains will remain moderate over Konkan and Goa. Mumbai rains. எப்ப பாரு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. என்ன சொல்றாங்கன்னு யாருக்கு எந்த இழவும் புரியாது. ஒன்ன மாதிரி என்ன வாய் நீளுது? ஒன்னு விட்டனு வைய. அது இல்லப்பா, நீ என்கிட்ட சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பல, அத சொன்ன. பிச்சிடுவேன். என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. வளர்ற பிள்ளைய பைத்தியக்கார பையன் அவன் எங்க வளர போறான் இவன்? என்ன சொன்னாலும் பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு வளரிக்கிட்டே இருக்கா. பதிலுக்கு பதில் நீ தான்ப்பா வளர்ற. டேய், உன்னை உங்க அப்பா திட்டுறதுல தப்பே இல்லடா. ரஞ்சனி, அவன மாதிரியே இவனையும் நாடு கடத்தினா தாமா சரிப்பட்டு வரும். என்னன்னு சொல்றீங்க? நாடு கடத்தணுமா? அதாமா ஒருத்த அணு வீட்டுக்கு அடிக்கடி வருவானே கிட்டார தூக்கிக்கிட்டு. நீலு அவனேதான். அவன் என்னைக்காவது கிட்டார் வச்சு நீ பாத்திருக்கியாமா? சரி, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அவன் வாசிக்கிறான் இல்ல வாசிக்காம போறான். அந்த நீல உடனே வெளிநாட்டுக்கு போக சொல்லிட்டாங்களா? போக சொல்லிட்டாங்கன்னா யார் சொன்னாங்க? எதுக்காக சொன்னாங்க? ஒண்ணுமே புரியல. என்ன அவன் அடிக்கடி இங்க வர ஆரம்பிச்சான்ல. பையன் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கா, அறிவாவும் இருக்கா, வயசும் கம்மி. பொறுக்குமா சூர்யாவுக்கு? அப்பவே நினைச்சேன் நீல சும்மா விட மாட்டானேன்னு. அதேதான் நடந்திருக்கு. இப்ப அந்த சூர்யா இருக்கான்ல, அந்த ஆளு லேசுப்பட்ட ஆள் இல்ல. வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுவான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னு இந்த உலகத்திலேயே ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒருத்தன் நான் தான். ஆமாண்ண, நீங்க சொல்றபடிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சம்பத்து கல்யாண விஷயத்துல கூட நீங்க சொல்றபடி தானே நடந்துச்சு. இனிமேலும் நான் சொல்றபடிதான் நடக்கும். அப்ப கிடந்து புலம்புவான் அந்த சுப்பிரமணி. பட்டாதான் புத்தி வரும்னா நாம என்ன செய்ய முடியும்? பட்டு சீரழியட்டும். சில பேருக்கு பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது. அவனை விடுங்க. சரிண்ண, நீல ஏன் சூர்யா ஃபாரினுக்கு அனுப்பணும்? ஏமா இவ்வளவு தூரம் சொல்லியும் ஏமா இப்படி கேக்குற? இந்த பைத்தியக்கார பையன் அவனோட சேர்ந்து நீயும் அவன மாதிரி ஆயிட்டியாமா? அந்த சூர்யா சம்பத் கல்யாணத்தை ஏன் நிப்பாட்டினா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏன் நிப்பாட்டினான்னு. அதே காரணம் தான் இப்பவும். கரெக்ட்ண்ணே, நீங்க சொல்றது இப்பதான் எனக்கு புரியுது. பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு தெரியறான். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அது எப்படிடா உங்க அப்பாவுக்கு எல்லா நியூஸும் உடனே கிடைக்குது? ரம்யா, ஊர் ரொம்பனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அனு ஆபீஸ்ல யாரையாவது செட் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படிதான் உங்க அப்பாவை சகிச்சிட்டு இருக்கியோ? நீல பத்தி எதுவுமே தெரியாது, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா ஒரு பெரிய படமே காமிச்சிட்டு போறாரு உங்க அப்பா. அவரு ஊர்ல கூட இப்படிதான் ஒரே படமா போடுவாரு. ரம்யா, நீலு அன்னைக்கு எங்க அப்பாவை மிரட்டிட்டான். அடிக்கவும் வந்துட்டான் தெரியுமா? ஆனா அடிக்காம போயிட்டான். அதான் இன்னைக்கு இப்படி பேசிட்டு போறாரு. அன்னைக்கு மட்டும் அவன் அடிச்சிருந்தான்னு வையே, செம்ம ஜாலியா இருந்திருக்க. சார், பங்கஜ்கா? ஆமா சார். கூட நானே கொடுத்துட்றேன் சார். கொடுங்க சார். எத்தனை வாட்டி உங்ககிட்ட போன் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுட்டு இருக்கிறது? நான் இங்க என்ன கால் சென்டரை வச்சு நடத்திட்டு இருக்கேன்? திரும்ப திரும்ப உங்களுக்கு போன் பண்ணி ஞாபகப்படுத்துறது. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு தெரியாதா? டி ப்ரொஃபஷனல். ஓகே சார், டீ கேட்டு உள்ள வர மாட்டியா நீ? நான் ப்ரொஃபஷனல். என்ன சூர்யா? ஏய், இது ஆபீஸ்ரா. இதெல்லாம் நீ இதை கொண்டு வந்துட்டு இருக்க? உங்க பாஸ் நட்புக்காக எதை வேணா செய்வாரு. யார்கிட்டயோ ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்படியெல்லாம் இல்ல. சொல்லுங்க பங்கஜி, மிரட்டுறதுனா உங்களுக்கு நல்லா வருமே. துப்பாக்கியால மிரட்டுவீங்க, அடிச்சு மிரட்டுவீங்க, கண்ணாலேயே மிரட்டுவீங்க. இப்ப அன்பாலேயே மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போல. என்ன பிளான் ஜி? சும்மா சொல்லுங்க.
சுரேந்தர் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதா இல்ல அனு கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதா? சும்மா சொல்லுங்க ஜி, பயப்படாதீங்க. அனு ஒன்னும் என்கிட்ட சொல்லல. சொல்ல ஒண்ணும் இல்லையே என்னமோ. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்மளால போய் சொல்ல முடியாது. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமே. நான் உன்னை ஃபாலோ பண்றதை விட நீ என்ன நுணுக்கமா ஃபாலோ பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரியாம தான் நான் உன் கூட இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப சொல்லு பங்கஜ். வேற வேலை இல்ல. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல சார், நீங்களே சொல்லுங்க. அனு சின்ன பொண்ணுதான். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு அவ பயப்படுற பொண்ணெல்லாம் இல்ல. அவ தைரியத்தை பத்தி உனக்கு தெரியாது. சரிங்க சார், அணுவை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, ஒத்துக்கிறேன். அடுத்து என்ன சார் செய்ய போறீங்க? சார் இது ரொம்ப நல்ல நேரம். புரியல. முகூர்த்தத்துக்கு நல்ல நாள் நிறையவே வருது. சீக்கிரமே வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது. இல்லனா தை மாசத்துக்கு பின்னாடி தான் வைக்க முடியும். இந்த எஃப்எம் டீல என்ன மிக்ஸ் பண்ணான்னு தெரியலையே. இந்த டீய 4 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்திருந்தா எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். பங்கஜ், நீ சொல்ல நினைக்கிறத தெளிவா மனசு திறந்து சொல்லு. கஃபே, ஐஸ்கிரீம், மல்லிகை செடி, பைக் ரைட் எல்லாமே முடிச்சாச்சு. வில்லனும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். பொண்ணுக்கு எக்ஸாம் முடிச்சாச்சு. ஹீரோ எப்பவுமே ரெடி தான். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். இப்படி ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? பழைய பாட்டு. அதனால தான் சொல்றேன். என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை வரலன்னு தோணுது. அதாவது சார், உங்களை இந்த லவ் பாயெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். எத்தனை நாள் இப்படியே இருக்க முடியும்? அவங்க அப்பா அம்மா காதுக்கு விஷயம் போச்சுன்னா நல்லதுன்னு தோணுது. இல்லைன்னா இப்படி ஆபீஸ், ஐஸ்கிரீம், டைம் பாஸ்ன்னு இது இழுத்துக்கிட்டே போகும். உன்னை நம்ப முடியலையே. எஸ்கியூஸ் மீ சார், அனு மேடத்தோட அப்பா சுப்பிரமணி சார் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. என் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லு, வரேன். ஓகே சார். என் வாய்க்கு ஒரு ஸ்பூன் சக்கரை போட மாட்டியா? எல்லாம் நல்லபடியா முடியட்டும் பங்கஜ். ஒரு ஸ்பூன் என்ன, ஒரு டன் தர. வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க சார்? என்ன இவ்வளவு தூரம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? உங்களுக்கு இஞ்சி டீ தானே பிடிக்கும்? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். நான் வந்த விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஏன்னா நீங்க ஒரு விஐபி, ரொம்ப பிஸியானவர். உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. முக்கியமான விஷயம், அதனால தான் ஆஃபீஸுக்கு வர வேண்டியதா போயிடுச்சு. அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்ததுக்கு நீங்க மன்னிக்கணும். இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். கயத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு இந்த விஷயத்த ஆரம்பிக்கவும் முடியல, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஃபீல் ஃப்ரீ சார், சொல்லுங்க. அனு கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று வரணும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்ல பொண்ணை பெற்றவன் தான் சார் பேசணும். அதுதானே முறையும் கூட. பொண்ணு கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். அணுவை எப்படி கரை சேர்க்கறதுன்னு நான் மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப பாருங்களேன், அந்த ஆண்டவன் அருளால எல்லா சிக்கலும் தீர்ந்து இப்பதான் அதுக்கு ஒரு சரியான நேரமும் வந்திருக்கு. அவ அதிர்ஷ்டத்தை பாருங்களேன், அவளுக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. ஆமா சார், நீங்க பெரிய மனசு பண்ணி அணுவுக்கு உங்க ஆபீஸ்ல வேலை கொடுக்கலனா அணு இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாம போயிருக்கும். எங்களுக்கும் நீலன்ற பையனை பத்தி தெரியாமையே போயிருக்கோம் இல்லையா?
நீல எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் சார் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப நல்ல பையன் சார். அவனுக்கும் அப்படிதான். பாருங்களேன், நான் எவ்வளவு பெரிய மடையன். இதையெல்லாம் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. நீலி யாரு என்னன்னு அவரை பத்தி விசாரிக்காம உங்க ஆபீஸ்ல கூப்பிட்டு வேலை கொடுத்துருப்பீங்க. முதல் நாள் பார்த்தப்ப ரொம்ப நல்லா பழகினான் சார். கொஞ்சம் கூட விகல்பமே இல்ல. ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி அவ்வளவு ஃப்ரீயா பேசினான். நீல் ரொம்ப நல்ல பையன் இல்ல சார். அவனுடைய பேச்சு நடத்த எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். எந்த அளவுக்கு பிடிச்சு போச்சுன்னா இவனை நாம ஏன் மாப்பிள்ளையா ஆக்கி கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு. ஆமா சார், புஷ்பாக்கும் நீல்னா ரொம்ப இஷ்டம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள அமைஞ்ச வயசு பொருத்தம் தான். நீல் அணுவை விட 4 வயசு தான் பெரியவன். நாங்க எதிர்பார்த்தபடியே வயசு பொருத்தமும் அமைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா சார், நீங்க பார்த்து பார்த்து உங்க ஆபீஸுக்கு செலக்ட் பண்ண நீல நாங்க எப்படி டக்குன்னு எங்க பொண்ணுக்கு செலக்ட் பண்ணிட்டோம்னு இத பத்தி பேசதான் உங்க ஆபீஸுக்கு வந்தேன் சார். அது நீல். எனக்கும் புஷ்பாக்கும் நீல ரொம்ப பிடிச்சு போச்சு சார். அணுக்கும் நீலுக்கும் ரொம்ப நல்ல பொருத்தம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நானே நீல் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சூசகமா பேசினேன். ஆனா என்னன்னு தெரியல சார், அவங்கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்கல. கூச்சப்பட்டானா என்னன்னு எனக்கு தெரியல. நியாயம் தானே, சின்ன பையன் சார் அவன். இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்ப என் பொண்ணு அணுகிட்டே யாராவது வந்து அவ கல்யாண விஷயத்தை பத்தி பேசினா அவளும் இதே மாதிரி தானே நடந்துக்குவா. ஆனா நீல் பாவம் சார், இத பத்தி கலந்து பேசக்கூட அவனுக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களதான் சார் அவனுடைய ரோல் மாடலா நினைக்கிறான். ரோல் மாடல் என்ன ரோல் மாடல், அவன் உங்களை அவன் மனசுல கடவுளாவே வச்சு பூஜை பண்றான் சார். அந்த அந்தஸ்து கொடுத்துருக்கான் அவங்களுக்கு. அதனாலதான் இத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இந்த விஷயத்துல நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தகுதிக்கு மீறி கேக்குறேன்னு எனக்கே தெரியுது. பட் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அவனுக்கு எல்லாமே நீங்க தானே சார். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன், அவனும் உங்க முன்னாடி வந்து நிக்க தான் போறான். சார் எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுங்கன்னு. சின்ன பையன், அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேட்கலான்னு தான் சார் நான் உங்ககிட்ட வந்தேன். பாவம், அவங்க பெரியவங்க, நம்ம தானே அவங்களுடைய கல்யாண விஷயத்த பேசி முடிவு பண்ணணும். உண்மையிலே சொல்றேன் சார், இப்பெல்லாம் இந்த மாதிரி பையனுங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி சரியான பையன் அமையறதே இல்ல. அந்த வகையில நானும் புஷ்பாவும் சரி ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சாங்க. எனக்கு ஆக்சுவலா அணுவுக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை சார். பட் நிச்சயமா அது என் சக்திக்கு முடியாதுன்னு தெரியும். ஆனா ஒரு யோகியமான பையனை தான் அணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ அந்த ஆசை நிறைவேற போகுது சார். நீல் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான் சார். அதான் எதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அந்த வேலைகளுக்கு மத்தியில இந்த விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு எங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணணும் சார், ப்ளீஸ். ஆக்சுவலி நீல் வந்து சார், நீலுக்கும் அணுவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, உங்க ஆபீஸ் முழுக்க நீல் அணு ஜோடியை பத்தி அவ்வளவு சுவாரஸ்யமா பேசுவாங்களாமே, ரொம்ப பெஸ்ட் ஜோடின்னு. என்ன சார் பாக்குறீங்க? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, பொண்ணை பெத்தவன் சார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலனா எப்படி? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுறீங்க. சொல்ல கஷ்டமா இருக்கு, ஆனா சொல்லாம இருக்க முடியல. பங்கஜ், உடனே வா. உடனே வான்னு சொன்ன. என்ன சார் ஆச்சு? சார் என்னாச்சு சார்? பங்கஜ், இவர்கிட்ட நீல பத்தி சொல்ல எல்லாம். பங்கஜ் உங்ககிட்ட சொல்லுவான், உங்க மனசை கஷ்டப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா ஒரு விஷயம், நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஆளு சரியில்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம்னு நினைச்சேன். ஆனா சார், பங்கஜ் சார், என்ன சார் பிரச்சனை? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சூர்யா சாருக்கு மேல கோவமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். தண்ணி குடி.
எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க சார். சூர்யா சார் மாதிரி எனக்கு நாசுக்கெல்லாம் பேச தெரியாது. சார் என்கிட்ட சொல்லிட்டு போனதை வச்சு பார்த்தா நீல உங்க வீட்டு மாப்பிள்ளையாக்க நீங்க முடிவு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. am I கரெக்ட்? ஆமா சார். ஆனா இது எப்படி சார் உங்களுக்கு? தெரியும் சார், தெரியும். எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சார். ஒரு அப்பாவா உங்க ஆசையில தப்பு இல்லை. ஆனா நீங்க ஆசைப்பட்ட ஆள் சரியில்லை. என்ன சார் சொல்றீங்க? சார் டென்ஷன் ஆகாதீங்க, முழுசா கேளுங்க. அவனால வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிப்பாட்டியாச்சு. இனிமே பிரச்சனை இல்லை சார். அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். ஆனா ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள ஆள் மூலியமா தான் இந்த ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்கான். 20 வருஷம் ஜெயில இருந்த ஒரு கிரிமினல் சொன்னதுக்காகத்தான் இங்க வந்திருக்கான். சோ என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சிட்டோம் சார். அவனை வேற நாட்டுக்கே அனுப்பி வச்சாச்சு. ஒரு வகையில அவனால வர இருந்த ஆபத்தை நீக்கியாச்சு. அது மட்டும் இல்ல, அவனும் தப்பிச்சிட்டான். சூர்யா சாரோட பெருந்தன்மை தான் இதுக்கெல்லாம் காரணம். நானா இருந்தா அவனை டீல் பண்ணியிருக்கிற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். சரி, அதை விடுங்க, அது எங்க பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு சார் நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே சார், நீங்க எப்படி வந்தீங்க? நான் வேணா உங்களுக்கு டிராப்புக்கு அரேஞ்ச் பண்ணவா? என்ன மேடம், நீங்க எங்க இருக்கீங்க? உங்க அப்பா வந்து சூர்யா சார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? என்னது அப்பாவா? இன்னைக்கு என்ன பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கா? அனு, உன் அப்பா வர்றது உனக்கு தெரியாதம்மா? சார் ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். பாவம், இடிஞ்சு போயிட்டார். But we can't help it. சந்தோஷப்படுறியா சூர்யா? What? May I come in, sir? Yes, come in. சார், அப்பா வந்திருந்தாங்களா? சார், என்கிட்ட கூட சொல்லல சார். அவரா வந்திருக்காரு போல. என்ன சொன்னாங்க சார்?